நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட போவோம், அவங்களுக்குள்ளே பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்கன்ற மாதிரி நீதிமன்றங்கள் இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறது. உனக்கெல்லாம் பிரச்சனைனா என்கிட்ட வருவ, என் அமர்வுக்கு இந்த கேஸ் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பாத்துக்கிறாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி புலம்புகிறார். இப்ப இந்தியாவை ஆள்வது யார்? இந்தியாவை ஆளக்கூடியதாக எது இருக்கிறது? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைக்கு கவலை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு யார் அவர்களை ஆட்டி படைக்கிறார்கள்? ஏதோ பிரச்சனையை கேட்டாலும் உச்ச நீதிமன்றம் ஒரு அண்ணனுக்கு தான் புரிஞ்சிருக்கு, நன்றிண்ணா. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வரிசையா உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிடுறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே அங்க பாத்துக்கலாம், டீலிங் தான், நான் தானே நீ தானே அப்படின்னு 2 வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த 2 வழக்கு தீர்ப்பையும் மேலோட்டமாக பார்த்தால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு கேஸ் வருது, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு லைன் போடுறாங்க, ஆகம விதிப்படி நடைபெறக்கூடிய கோவில்களில் இல்ல, ஆகம விதிப்படி எந்த கோவில்கள்லாம் இருக்குன்னு கணக்கெடு, அதுக்கு ஒரு கமிஷன் போடு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, 1000 மீன் இருக்குன்றான், சுறா மீன் இருக்கான், ஜாமீன் மட்டும் இல்லைன்ற மாதிரி என்னென்னமோ விதி இருக்கு. ஆகம விதினா அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. நம்ம என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கோ ராஜீவ்காந்தி அண்ணனுக்கோ இந்திரகுமார் அண்ணனுக்கோ எழிலன் அண்ணனுக்கோ தெரியாது ஆகம விதினா என்ன. உனக்கு தெரியும்ல, சொல்ல ஆகம விதினா என்னன்னு சொல்ல தெரியாது. சரி, தெரியாமையே ஏன் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோவிலுக்குள்ள எங்களவர்களை அர்ச்சகராக வேணான்னு சொல்ற? இல்ல இல்ல, கரிமீன் சாப்பிடுறாங்க. அர்ச்சகர் பயிற்சி பெறுகிற போதே அவங்க எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், கடவுளை வழிபடுவதற்கு உரிமையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கடவுளே பாவம் தான். மீனாட்சி அம்மனுக்கு இருக்கக்கூடிய சொகுசு நம்ம ஊர் மாரியம்மனுக்கு இருக்காது, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சொகுசு நம்ம ஊர் கருப்பணசாமிக்கும் சுடலை மாடனுக்கு இருக்காது. கடவுளுக்கே நாம் உரிமை கேட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, ஆகம விதிப்படி இல்லாத கோவில்கள், மாரியம்மன் கோவில்ல நீ அர்ச்சகராய்க்கலாம், சுடலமாடன் கோவில்ல நீ அர்ச்சகராய்க்கலாம், மாரியம்மன் கோவில்ல நீ அர்ச்சகராய்க்கலாம். இதெல்லாம் சொன்னப்ப ஒரு முதல்வர் என்ன செய்தார்னா, அவர்களுக்கு மிகவும் பிடித்த கோவிலான கபாலீஸ்வரர் கோவிலுக்கு கீழ் வரக்கூடிய மண்டபத்தில் வைத்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் நியமன ஆணையை அவர்களுக்கு வழங்கினார்.